சார், இந்த கேஸ்ல சஞ்சீவ் தப்பிச்சிடக்கூடாது. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். என்ன மேடம், என்ன நீங்க பேசுறத பார்த்தா நான் டுபாகூர் வக்கீல் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. நான் என்னமோ உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். உங்களுக்கு ஆப்போசிட்ல வாதாட போற வக்கீல் லக்ஷ்மி, அதனால தான். லக்ஷ்மி? என்ன சார் இப்படி பயப்படுறீங்க? பயமா? அவ என்னோட ஜூனியர், அவ என்ன பார்த்தா பயந்துருவா. அவளுக்கு தைரியம் சொல்லி அவளையும் வாதாட சொல்லலான்னு யோசிக்கிறேன். என்ன போய் தெரியுமாம்மா, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட்ல வந்து நின்று கடவுளே இருந்தாலும் எழுந்து நின்று பயப்படுவாரு. குஞ்சித பாதத்தை நம்பினோர் கைவிடப்படார். ஐயோ, படார் படார்னு சொல்றீங்க. வேவ் லெங்த். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல் சார். இல்லாட்டி இந்த டெல்லியிலேயே இவ்வளவு பெரிய வைக்கலா இருக்க முடியுமா? சரிங்க சார், நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சிரிப்பை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். குறைக்கட்டுமா? அவரோட சிரிப்பு தாண்டி அழகு, அத அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, அது அவரு சொல்லணும், நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நீ கவலைப்படாத ஸ்ரீஜா, நம்ம வக்கீல் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அங்க பாரு. சஞ்சீவ் கோர்ட்டுக்கு வந்துட்டாரான்னு தெரியலையே. அபி சிஸ்டர், சஞ்சீவை கூட்டிட்டு வராங்க பாருங்க. சஞ்சீவ், சஞ்சீவ். அபி, சஞ்சீவ், நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவ. இந்த கேஸ்ல நீ நிரபராதின்னு நிரூபிச்சு நீ வெளியே வரணும்னு காலையிலேயே கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி குங்குமம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வச்சு விடுறேன். அரே ஹுட். ये कुमकुम नहीं डालेगा। ஏன் வைக்க கூடாது? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? नहीं मैम। மா, நீ எடுத்து வை. சஞ்சீவ், நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த சாமியும் சத்தியமும் உன் பக்கம் இருக்கு. உனக்காக வாதாட நான் இருக்கேன். உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? கேட்டியா ஸ்ரீஜா? சஞ்சீவ்க்கு வெளியே வந்துருவோன்னு நம்பிக்கை இருக்கான். நம்ம குஞ்சித பாதம் இருக்கிற வரைக்கும் சஞ்சீவ் வெளியே வரவே முடியாது. ஏ சஞ்சீவ், இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சது. चलो अंदर। வா.
பேசாம இரு. ஸ்ரீஜா, ம். அபிய பத்தியா எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு? அவ எப்படி உட்காந்து நமக்கு என்ன? நாம இங்க உட்காரலாம். ஸ்ரீஜா, அபிக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? அவன் நம்மள முறைக்கிறா. வக்கீல் குஞ்சித பாதம் சேர வச்சு இவ மூக்க உடைக்கணும். ம். நான் பார்த்துக்கிறேன். Suspect. சஞ்சு 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 Proceed. Your Honor, since my party does not know Hindi, please give me permission to argue in Tamil. Permission granted. Thank you, Your Honor. நான் சஞ்சீவ் காம்படிஷன்ல கலந்துக்க வந்ததா சொன்னேன். அந்த காம்படிஷனுடைய சூப்பர்வைசரை நான் விசாரிக்கணும், Your Honor. பத்மா 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 வணக்கம் ஐயா. நீங்க தானே அபியோட காம்படிஷனை சூப்பர்வைஸ் பண்ணீங்க? ஆமா மேடம். ம். சஞ்சீவ் அபி மறந்துட்டு போன ஐடி கார்டை எடுக்க தான் ஹோட்டலுக்கு போனேன்னு சொல்லியிருக்காரு. சஞ்சீவ் அபி கிட்ட ஐடி கார்டை கொடுக்க காம்படிஷன் ஹாலுக்கு வந்தாரா? வந்தாரு மேடம், நான் பார்த்தேன். யுவர் ஆனர், சஞ்சீவ் அபியோட ஐடி கார்டை எடுக்க தான் ஹோட்டலுக்கு வந்திருக்காருன்னு இப்ப நிரூபணம் ஆயிருக்கு. சஞ்சீவ் இறந்து போன போலீஸ் ஆபீசர் மேல பழி உணர்ச்சியோட இருந்திருக்காருன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க யுவர் ஆனர், ப்ளீஸ். இந்த போட்டோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆனது. முன்பக உள்ள 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியுமா யுவர் ஆனர்? சார், நீங்க போங்க. Don't worry, நார்க்க. வக்கீல் குஞ்சிதபாதம், எஸ் சார். நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? ஸ்ரீஜா, எப்படி சிங்கம் மாதிரி வரார் பாரு. கிராஸ் கொஸ்டின் கேட்டு சாட்சியை கிழின்னு கிழிக்க போறாரு பாரு. நோய் ஒரு ஆனர்.
ஸ்ரீஜா, நம்ம வக்கீல் சொதப்புறாரே. இருமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க போகலாம். தேங்க்யூ மேடம். எஃப்ஐஆர்ல போலீஸ் சஞ்சீவுக்கும் கொலை செய்யப்பட்ட ஐபிஎஸ் ஆபீசருக்கும் முன்பகை இருந்ததுன்னு சொல்லி இருக்கே தவிர என்ன முன்பகன்னு தெளிவா குறிப்பிடப்படல. என்ன ஆர்குமெண்ட் இதெல்லாம்? சுத்தமே. எனக்கு ஒருத்தர் மேல அவங்கள கொல்ற அளவுக்கு முன்பகை இருக்குன்னா கன்ஃபார்மா நான் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கணும். சஞ்சீவ் தமிழ்நாட்டை சேர்ந்தவரு, ஐபிஎஸ் ஆபீசர் பஞ்சாபை சேர்ந்தவரு. 2 பேரும் சந்திச்சுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. ஒருவேளை சஞ்சீவ் குற்றவாளியா இருந்து அதனால சஞ்சீவுக்கு ஐபிஎஸ் ஆபீசர் மேல முன்பகை வந்திருக்குமான்னு சஞ்சீவ் பேக்ரவுண்ட செக் பண்ணா சஞ்சீவோட அப்பா ராமச்சந்திரன் பெரிய தொழிலதிபர். சஞ்சீவ் மேல இது வரைக்கும் இந்த கேஸ தவிர வேற ஒரு கேஸும் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. இவ்ளோ நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற சஞ்சீவ் குற்றவாளியா இருக்க முடியாது. சோ போலீஸ் எஃப்ஐஆர்ல சஞ்சீவுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிக்கும் முன்பகை இருந்ததா சொல்லப்பட்டது போலீஸோட கற்பனை மட்டுமே, உண்மை இல்ல. ஏய், லக்ஷ்மி பாயிண்டா கேக்குறா. ஆனா நம்ம வக்கீல் அந்த ஆளு பாரு, அவன் பாட்டுக்கு பக்கோடா தின்னுட்டு இருக்கான். சார், வாயில பக்கோடா இருக்குல்ல, எப்படி பேச முடியும்? என்ன தின்னுகிட்டு இருக்கீங்க? எழுந்து போய் வாதாடுங்க. பக்கோடா வாயில இருக்கும்போது ஜட்ஜு கேட்டா என்ன பண்றது? முடியாது முடியாது முடியவே முடியாது. யுவர் ஆனர், ஐபிஎஸ் ஆபீசருக்கு அவருடைய ஜாப் காரணமா ஏற்கனவே கொலை மிரட்டல் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட சஞ்சீவ் சொல்லிருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அது ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு. சஞ்சீவ், உங்ககிட்ட ஐபிஎஸ் ஆபீசர் தனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிருக்காரா இல்லையா? சொல்லிருக்காரு மேடம். மா, என்னம்மா நம்ம வக்கீல் பேசுவாருன்னு பார்த்தா பெராக்கு பார்த்துட்டு பக்கோட சாப்பிட்டுட்டு பல்ல குத்திக்கிட்டு இருக்காரு. யூ ஏதாவது பேசியா? ஓ, ஏதாவது கேளு. வெயிட் பண்ணு, தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பாயிண்ட் வரட்டும், வாயில போட்டு கடிச்சு ஜெட்டு மூஞ்சில் துப்பி ஜெயிச்சிடலாம். ஏய், இவன் என்னடி வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்கா? யுவர் ஆனர், நான் அடுத்ததா இந்த கொலைய நேர்ல பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்கிற அந்த ரூம் பாய விசாரிக்க விரும்புறேன். நிதிஷ், நிதிஷ், நிதிஷ். வணக்கங்க ஐயா. கரெக்டா சொல்லணும், புரியுதா? இந்த ரூம்பாயாவது நம்மள காப்பாத்துவானா? கண்டிப்பா நம்மள காப்பாத்துவான். இப்ப பாரு. உங்க பேர் என்ன? நிதிஷ். நீங்க வேலை பாக்குற ஹோட்டல்ல இருந்து உங்களை 2 times சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. நீங்க வேலை பாக்குற ஹோட்டல்ல இருந்து 2 times சஸ்பெண்ட் ஆகி இருக்கீங்க இல்லையா? ஆமா, சஸ்பெண்ட் ஆயிருக்கேன். அது எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மேடம்?
கேஸ் சம்பந்தமா மட்டும் கேள்வி கேளுங்க. மிஸ்டர், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லனா கோர்ட் அவமதிக்கிற குற்றத்துக்காக உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். சொல்லுங்க, நீங்க ஏன் சஸ்பெண்ட் ஆனீங்க? அது வந்து மேடம், அது 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 என்ன ஏன்னா- தடுமாறுறீங்க? ஏன் நீங்க சஸ்பெண்ட் ஆனீங்கன்னு நான் சொல்லட்டுமா? யுவர் ஆனர், இந்த ரூம் பாய் ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்த கஸ்டமர்ஸோட நகைகளை திருடி கையும் களவுமா மாட்டியிருக்காரு. அதுக்காக தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவரை 2 தடவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அடப்பாவி, இந்த மூதேவி இதெல்லாம் வேற பண்ணிருக்கானா? அதுக்கான ஆதாரம் இதோ, மேனேஜ்மெண்ட் இவனுக்கு கொடுத்த சஸ்பென்ஷன் லெட்டர். ப்ளீஸ். ஏற்கனவே திருட்டு புத்தி உள்ள இவரு யார்கிட்டயோ பணம் வாங்கிக்கிட்டு ஏன் பொய் சாட்சி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியை இந்த கோர்ட்ல நான் எழுப்புறேன். That's all, Your Honor. மிஸ்டர் குஞ்சித பாதம், நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? என்ன ஸ்ரீஜா, இவ பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் பேசாம ஏதேதோ பேசி நம்மள மாட்டி விடுறோம் போல இருக்கே. This time also, no question, Your Honor. ரூம் பாய் நம்பிக்கை இல்லாத சாட்சிங்கிறதுனால அவர் சொல்றத இந்த கோர்ட் கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஆனர். This court accept our requisition. சிஸ்டர், உங்க அத்தை அந்த ரூம் பாய் சாட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்கல்ல? சஞ்சீவ், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. அபியோட ஐடி கார்டை எடுக்க போகும்போது சிங் சார் ரூமை கடந்து போனப்ப யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. நானும் போய் பார்த்தேன். நான் சிங் சார் ரூம்குள்ள போய் பார்த்தப்போ ஒருத்தன் சிங் சார் கத்தியால குத்திக்கிட்டு இருந்தான். அவன் ஓட ஆரம்பிச்சான். நான் அவனை பிடிக்க தான் போனேன். ஆனா அவன் என்னை தள்ளி விட்டு தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க குத்துப்பட்டு கிடந்த சிங் சார் கிட்ட போனேன். அவர்கிட்ட ஹாஸ்பிடல் போலாம் வாங்க சார்னு சொன்னேன். ஆனா சிங் சார், எனக்கு ரொம்ப வலிக்குது, என் வயித்துல இருக்கிற கத்திய வெளியேடு, அப்புறம் ஹாஸ்பிடல் போலான்னு சொன்னார். அதான் நான் அவர் வயித்துல இருந்து கத்திய வெளியே எடுத்தேன். அப்போதான் சிங் சார் வைஃப் என்ன பார்த்துட்டு கத்துனாங்க. ஐயோ இல்ல, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். யுவர் ஆனர், சஞ்சீவ் ஐபிஎஸ் ஆபீசரை காப்பாத்த போனதுனாலதான் சஞ்சீவோட கைரேகை கத்தியில பதிஞ்சிருக்கு. ஐபிஎஸ் ஆபீசரை குத்தி இருந்த கத்தியில சஞ்சீவோட கைரேகை இல்லாம இன்னொரு கைரேகையும் பதிஞ்சிருக்கு. அதுக்கான ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ப்ளீஸ். ஐபிஎஸ் ஆபீசரை குத்துனது வேற ஒரு ஆள். எனது கட்சிக்காரர் சஞ்சீவ் ஐபிஎஸ் ஆபீசரை காப்பாத்தத்தான் போனாரு.
என்னோட வாதம் எல்லாம் சஞ்சீவ் நிரபராதி. தேங்க்யூ யுவர் ஆனர். சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குஞ்சிதபாதம். மிஸ்டர் குஞ்சிதபாதம். சார் ஓ, சார் தூங்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ற? சச்சா, இன்னும் போகலையா அவரு? எச் யுவர் ஆனர். உங்களுக்கு யாரையாவது குறுக்கு விசாரணை பண்ணணுமா? இப்பவாவது எதையாவது பேசி தொலையா.